அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/7/2025 ஆனி மாதத்தின் 30ஆம் நாள் திங்கட்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஆடி மாதம் பிறக்கப் போகுது. ஆடி மாதத்தில் அம்மனின் திருவருளை பெறவும் குலதெய்வத்தின் அருளை பெற ஆடி மாதத்தில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளித்தால் கர்ம வினை தீரும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல உங்க வீட்டு பூஜை அறையில இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு முதல் விநாயகர் பெருமான மனதார வழிபட்டுட்டு ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்து அதுல தண்ணீர் ஊற்றி குழைத்துக்கோங்க. குழைத்து அதையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் விநாயகரை வழிபடாம செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த விநாயகர் வழிபாட்டிற்குரிய இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளையார் சுழி போடுவது. பிள்ளையார் சுழியை நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன். அதை மாதிரியே நீங்கள் பிள்ளையார் சுழியை நீங்கள் மஞ்சள் குழைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மஞ்சளை உங்கள் மோதிர விரலால் தொட்டு அந்த காகிதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீரணும்னு மனதார வேண்டிட்டு பிள்ளையார் சுழி அந்த காகிதத்தில் 11 முறை போடுங்க. அப்படி போடும்போது ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக எனும் முக்கியமான மந்திரம். விநாயகர் மந்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பிள்ளையார் சுழி அந்த மஞ்சளால போடணும். இந்த மஞ்சளால போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கும். அந்த மந்திரத்தின் சக்தியால உங்க வீட்டில் நல்ல ஒரு ஆற்றல் சக்தி பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் செய்து முடிச்சுட்டு அந்த காகிதத்தை மடித்து உங்கள் வீட்டில் விநாயகருடைய சிலை வச்சுருப்பீங்க அல்லது படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த காகிதத்தை எடுத்து கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரம் தான். ஒரு காகிதமும் மஞ்சளும் இருந்தால் போதும். இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் போதும். இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில், இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விநாயகரின் அருளால் நிச்சயமாக நிறைவேறுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.